ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஈசிஆர் ரோடு மகாபலிபுரம் போகிற ரூட் இது. புத்தர் கோவில் இது. சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். இதுதான் உள்ளே போகிற வழி இது. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இதோடைய கோவில் பேர் என்ன, ஜெயில் டெம்பிள் சொல்லுவாங்க. அதை புத்தரோட கோவில் இது. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது இடம். செம்மையாக அமைதி மனசுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குமோ அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இது உள்ளே போகிறது கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். போயிட்டு வாசல் இருக்கும், இதோ வந்துட்டோம் நம்ம உள்ளே. அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே வர வேண்டியது தான். நான் வந்து இறங்கினோடனே இங்கே இருக்க பூக்கள், அந்த செடி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரிலாம் இருந்தால் அதனால தான் நான் அதெல்லாம் வீடியோ எடுத்தேன் நான். அப்புறமா அடுத்தது நம்ம கோவிலுக்கு என்னென்னா, உள்ளே ஃபோன் அலோடு இல்லை. ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதனால் நம்ம வெளியவே இங்கேருந்து எடுத்துக்கணும். அதனால தான் இங்கேருந்தே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெளிநாட்டில் பார்க்குற மாதிரி இருக்கா கோவில்? இந்த சைனாலாம் இருக்காங்கள்ல, அது மாதிரி இருக்குது கோவில். அது உள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல். பேசக்கூடாது. பசங்களைங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கணும். உள்ளே போகும்போது ஷால் மேலே, யாராவது ஷால் எடுத்துகிட்டு வரலன்னாலும் பிரச்சனை இல்லை, அங்கே ஷால் கொடுப்பாங்க. நம்ம தலை மேலே போட்டு தான் நம்ம போகணும். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் நான் எடுக்கலை. உள்ளே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது, மனசுக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை எடுத்து முடித்தோடனே மறுபடியும் நான் செடிக்கு தான் வந்துட்டேன். ஏன்னா செடி அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த மல்லிப்பூவு அங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் என்னால் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள், அங்கே பக்கத்துலேயே பார்க் ஒன்று இருக்குது. பசங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே சர்க்கஸு, அந்த ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபேமிலியாக போனதால என் பொண்ணு அங்கே விளையாட விட்டுட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இது அடுத்த வாட்டி நான் போனோன்னா உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிறேன். நான் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போனது தீபாவளி ஃபங்க்ஷன் டைமில் போனதால நிறைய பேர் வந்தாங்க. அதனால் என்னால் எடுக்க முடியல. காலியாக இருக்க டைமில் போக முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போய் உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆனால் உள்ளே அலோடு இல்லை, ஒன்றிலே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். அதை எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஓகே, இந்த இடம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது எந்த இடம்னா ஈசிஆர் ரோட்டில், ஓகேங்களா? மகாபலிபுரம் போகிறோம் இல்லையா, அந்த ரோடு தான் இது. நெட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரூட்டோட இது உங்களுக்கு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு முக்கியமாக அந்த செடிங்க தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது. கோவில் உள்ளே போகணுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அமைதியாக ரிலாக்ஸாக வேறு லெவலில் இருந்ததுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் இதை கூட்டிகிட்டு போனார். எனக்கு இதெல்லாம் இடம் தெரியாது, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் போகணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இதுவே நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள்.